எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த குரூப் 4ல் 156 கொஸ்டின் போட்டு ஸ்டெனோ டைப்பிஸ்டில் மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முக்கிய காரணம் எங்கள் அப்பா மட்டும்தான். ஏன்னா ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருப்பான்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னோட வெற்றிக்கு பின்னாடி எங்கள் அப்பா தான் இருக்காங்க. நான் ஒவ்வொரு டைம் டவுனாக இருக்கும்போது எங்கள் அப்பா தான் எனக்கு கால் பண்ணி பேசுவாங்க. என்ன வேலையாக இருந்தாலும் ஊரில் இன்னுமா படிக்கிற அப்படின்னு கேட்கும்போதெல்லாம் எங்கள் அப்பா நான் இருக்கேன், நீ படி, எவ்வளோ நாளாலும் படி, நீ வேலைக்கு போனதுக்கப்புறம் தான் உன்னை மேரேஜே பண்ணி வைப்பேன் அப்படின்னு எனக்காக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து தாங்க படித்தோம். 2 பேருமே கிளியர் பண்ணியிருக்கோம். 2019 நான் ஜாயின் பண்ணேன். அப்புறம் ஸ்டெனோ பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொரோனா வந்துருச்சு. அதனால் என்னால் இங்கே கண்டினியூ பண்ண முடியல. திருப்பி 2023 ஜூன் மாதம் இங்கே வந்தேன். அந்த 2023 ஃபுல்லாக நான் தமிழ் மட்டும்தான் படித்தேன். 2024 கால்ஃபருக்கு அப்புறம் தான் நான் ஜிஎஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். இங்கே அவங்க வச்ச எல்லா டெஸ்ட்டும் நான் அட்டன் பண்ணேன். ஒரு டெஸ்ட்டு விட மாட்டேன். காலைல 6 மணி பேட்ச் தான் வருவேன். அதுக்கப்புறம் அங்கே உள்ள டெஸ்ட்டு அவங்க கொடுக்குற ஆன்சர் கீ அது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து வந்ததில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் இது தவிர இன்னொரு சாந்தி அக்கான ஒரு அக்கா, எங்கள் அப்பா அம்மாவுக்கு அப்புறம் என்னோடய ப்ராக்ரஸை செக் பண்ணுறது அவங்க தான். அவங்க இன்றைக்கி வரல. அவங்கள நான் ரொம்ப இந்த இடத்துல மிஸ் பண்ணுறேன். ஃப்யூச்சர் ஆஸ்பிரண்ட்ஸுக்கு என்ன சொல்ல வரேன்னா, கன்சிஸ்டண்ட்டாக படிங்க, எதையுமே விட்டுறாதீங்க, இன்ஸ்டியூட்டை நல்லா யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.